அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு வருகிறார். கலத்திர குரு, திருமணமாகாத ஆட்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம். அதே போல கலத்திர ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது என்பதே ரொம்ப புண்ணியமான விஷயம். உங்கள் ராசியை தன்னுடைய 7வது பார்வையாக பார்க்கிறார். அதனால் நல்ல லாபங்கள் ஆதாயங்கள் வரும். 2வது 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் முன்னேற்றம், லாபம், தனதானியங்கள் அபிவிருத்தி, எடுத்த காரியத்தில் வெற்றி, நல்ல லாபங்கள், பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கறதெல்லாம் நடக்கும். அதே போல் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசி மண்டலத்தை பார்க்கறதுனால சீக்கிரமாக திருமண பாக்கியம், திருமணம் கைகூடக்கூடிய விஷயங்கள், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, சந்தோஷங்கள், வீடெங்கும் மாயிலை தோரணங்களை கட்டி விழா கோலமாக கொண்டாட போகக்கூடிய நீங்கள், அதே போல உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். தெளிவு, அறிவு, ஞானம், கல்வி போன்றவற்றெல்லாம் சிறப்பாக இருக்கும். பேர், புகழ், பதவிக்கான பாராட்டுகள், நல்ல பரிசு பெறக்கூடிய விஷயங்கள், ராசியினுடைய நல்ல வலுப்பெறக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் சிறப்பாக நடக்குது. உங்களுக்கு இந்த குரு பகவான் கலத்திர ஸ்தானத்தில் வரக்கூடிய கலத்திர குருவாகப்பட்டவர் எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி எடுத்த குரு பார்வை கோடி நன்மை என்பது போல உங்களுக்கு வரக்கூடிய தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்போது வெகு விரைவிலே திருமண பாக்கியம் உங்களை தேடி வரும். நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்தல், அதே போல் பள்ளியிலே சென்று படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு புஸ்தகங்களை வாங்கி தருவது மூலம் நல்ல லாபங்களையும் முன்னேற்றத்தையும் அடையலாம்.